ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோகிலா லைஃப். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். இந்த கோவில் போனால் நிச்சயம் கல்யாணம் நடக்கும். ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த கோவிலுக்கு போனால் திருமண வரன் கூடிய சீக்கிரம் அமையும் அப்படின்னு இருந்தேன். அந்த கோவிலை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவிலுக்கு போன வீடியோ மட்டும் இல்லை, அந்த போகிற இடம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்பவே அழகாகவும் ஒரு மைண்டு ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் அப்படி ரொம்ப மனசுக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியாகவும் இருந்தது அந்த இடத்த பார்க்கும்போதெல்லாம். அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு யார் யார் போயிருந்தாலும் நான், ஜி, அம்மா, அக்கா, அபி, மித்ரா, கிருஷ்விக் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் அவங்க அம்மாக்கிட்டேருந்து ரொம்ப அதான் ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருப்பான். ஆனால் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் எப்படி விட்டுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் ஒரு சின்ன சந்தேகத்தோடு தான் கூப்பிட்டு போயிருந்தோம். இருக்கானா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா பயபுள்ள நம்மளுக்கே டஃப் கொடுப்பாங்க. அழுவே இல்லை, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நல்லா விளாண்டுக்கிட்டு கத்திக்கிட்டு அப்படி தாங்க வந்துட்டு இருந்தானே. குழந்தைங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கனால குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. வெளி இடத்துல நம்ம அடிக்கடி காட்டும் போது ரொம்பவே ஹாப்பியாகிடுறாங்க. இப்போ இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, மீஞ்சூரில் இருக்குது. இதுக்கு பஸ்ஸு எப்படின்னா, நம்மளுக்கு பாரிஸில் இருந்தும் இருக்குது, ரெடில்ஸில் இருந்தும் இருக்குது. ரெடில்ஸ் போயிட்டிங்கன்னா ரொம்ப அடிக்கடிக்கு பஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பாரிஸில் இருந்துமே டைமுக்கு கிளம்போன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கேருந்துமே பஸ் நிறைய இருக்குதான். இப்போ இது என்ன கோவில்னால், சூரிய நாராயணன் கோவில். சூரிய நாராயணன் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நம்மளோட திருமண தடை எல்லாமே நீங்கும் அப்படின்னு நான் கண்கூடாவே பார்த்துருக்கேன். எப்படி இவ்வளோ ஒரு 100% உண்மையாக நான் சொல்கிறேன்னா, நம்ம தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு ஒரு 35 வயசு அந்த ரேஞ்சில் இருக்கும். அவருக்கு கல்யாணமே ஆகலை. அவங்களும் எந்தெந்த கோவிலுக்கோ போயிட்டாங்க, எவ்வளவோ பரிகாரம் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகாமையே இருந்தது. ரொம்ப டிலே ஆகி போயிட்டு இருந்தது. எல்லாமே ஓகேவாயிடும். பொண்ணு பார்த்துட்டு வந்துடுவாங்க, எல்லாமே ஓகேவாயிடும். லாஸ்ட்டில் ஏதாவது ஒரு ரீசன்னால் அது கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சவங்கள அத்தை ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பையனுக்குமே என்ன ஆயிடுச்சுன்னா, இது மாதிரி சின்ன பையன்தான். பட் இருந்தாலும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகாமல் தள்ளி போய்கிட்டே இருந்தது. அவங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஒரு 3 வாரம் தான் அவங்க போயிருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை போவாங்க போல். போயிட்டு 3ஆவது வாரமே நல்லா ஓகேவாகி கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அவங்க தான் சொல்லியிருந்தாங்க. அந்த 35 வயசு அவருக்கு சொன்னிருந்தேன். அவங்க அப்பா கிட்டே சொன்னாங்க, இதுமாதிரி இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, உடனே கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு. அதை கேட்டு நம்ம ஜி கூட தான் போயிருந்தாங்க ஆட்டோவில். நம்ம அத்தையாவது 3 வாட்டி போயிருந்தாங்க. ஆனால் அவர் என்னென்னா ஒரே வாட்டி தான் போனார். ஃபஸ்ட்டு வாட்டி போயிட்டு ஒரு 2-3 நாள்லேயே பொண்ணு ஓகேவாயிடுச்சு. கல்யாணமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த 1 மந்த்துக்குள்ளேயே அவங்களுக்கு கல்யாணமும் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல். அதை பார்த்து தான் நான் சொல்கிறேன். ரொம்பவே கல்யாணம் அப்படி ஆகலை அப்படின்னிங்கன்னா நீங்கள் இந்த கோவிலுக்கு போங்க. ஆனால் முழு மனசோடு போங்க. எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க. எந்த ஒரு கோவிலுக்குமே அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி போகாதீங்க. உங்களுக்கு ஓகேவா, நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு முழு மனசோடு போங்க. கன்ஃபார்ம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். அங்கே சிவனும் இருப்பாங்க, அம்மனும் இருப்பாங்க, கூட சூரிய பகவானும் இருப்பாங்க. சூரிய பகவான்கிட்ட நம்ம ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்மளோட வேண்டுதலை நம்ம சொல்லிட்டு வந்துடணும். அந்த கோவில் என்ட்ரன்ஸ்லேயே அர்ச்சனைலாம் வச்சுருப்பாங்க. சூரிய பகவானுக்கு உகந்தது சிவப்பு கலர் துணி தருவாங்க. அந்த துணி வாங்கிட்டு அர்ச்சனை பையும் வாங்கிட்டு கூடயே கோதுமை கொஞ்சம் தருவாங்க. கோதுமையில் நம்ம விளக்கு போடுறது ரொம்பவே விசேஷம். அதனால் கோதுமையை கீழே பரப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே 2 அகல் விளக்கு ஏற்றிட்டு நம்ம வாங்கிட்டு போன அர்ச்சனையை கொடுத்து நம்ம அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம வந்துடலாம். இந்த கோவில் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக ஒரு அமைதியாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சது. நாங்கள் போயிருந்தது ரொம்பவே ஸ்பெஷல். நாங்கள் இத்தனை நாள் நினச்சிக்கிட்டே இருந்தேன் நான் போகலாம் அப்படின்னு. ஆனால் இந்த ஒரு 1 வீக்காக என்னாச்சு, எனக்கு கன்ஃபார்ம் இந்த கோவிலுக்கு போகணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பார்த்தா நாங்கள் போகிறதுக்கு 1 வீக்கு முன்னாடி தாங்க கும்பாபிஷேகமே நடந்திருந்தது. அதை கேட்டோன்னா அப்படியே மனசுக்கு ரொம்பவே ஆறுதலாக இருந்தது. எப்பட்றா இப்படி அப்படின்னு.
நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க சொன்னாங்க, அத்தை நீயே போயிட்டு வாம்மா, நம்ம வாழ்க்கையில் இருக்க கஷ்டம் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க, நீயும் போயிட்டு வா அப்படின்னு. சரி சொல்லிட்டு நானும் அதை வந்து ஒரு மைண்ட் எடுத்துக்கவே இல்லை. சரி நம்ம போகலாம், ஆனால் நம்ம போகணும், ஆனால் எப்போ போகணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நினைக்காம அப்படியே விட்டுட்டேன். ஆனால் அந்த 1 வீக்காக வந்து இல்லை, அந்த கோவில் பற்றின ஞாபகமே நம்ம இங்கே போயிட்டு வந்தோன்னா நம்ம போயிட்டு வந்தால் நம்ம லைஃப் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் ஒரு ஞாபகமாகவே இருந்துகிட்டே இருந்தது. சரி நம்ம கிட்ட கேட்டேன். ஜியோ சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னாரு. சரி சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பியிருந்தோம். இந்த கோவில் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. இது வந்து ஞாயிறு கோவில்னுமே சொல்லுவாங்க. நீங்கள் வந்து மீஞ்சூர் பக்கத்தில் போயிட்டு கேட்டிங்கன்னா ஞாயிறு கோவில் சொன்னிங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க. ரெடில்ஸ்லேருந்துமே பஸ் இருக்குது, நம்ம பாரிஸ்லேருந்துமே பஸ் இருக்குது. கோவில் வாசல்லே இறக்கி விட்ருவாங்க. ஞாயிறு கோவில் அப்படி கேட்டிங்கன்னா கோவில் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்படியே எப்படி ஒரே சுற்றுச்சூழலே வந்து செம்மையாக இருந்தது. அந்த கோவிலில் வந்து ஃபுல்லாமே வந்து தாமரை பூ தாங்க இருந்தது. தாமரை குளம் அங்கங்கே தாமரை குளம் அப்படி தான் இருந்தது. பின்னாடி வந்து ஒரு தாமரை குளம் இருந்தது. சூப்பராக இருந்தது. நல்ல பெரிய தாமரை குளம். இப்போ நான் காமிச்சது வந்து சின்ன ஒரு கிணறு மாதிரி தான் இருந்தது. அதுலேயே வந்து ஸ்தல விரிச்ச செந்தாமரை குளம் அப்படின்னு சொல்லி போட்டு இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்க. இதுதான் வந்து கோவிலோட சுற்று வட்டாரமே. ஃபுல்லாக பச்சை பசேல்னு அப்படியே அழகாக இருந்ததுங்க. மைண்டே வந்து ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லோடு இருந்தது. அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அங்கே கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸாக உட்காந்து பேசிட்டு வந்தோம். அந்த கோவிலில் வந்து ஒரு மரம் இருந்தது. அந்த மரம் என்ன மரம்னே தெரியல. ஃபுல்லாக ஒரு எது பெருசு பெருசாக ஒரு காய் நிறைய இருந்தது. ஒரு 100 150 காய்கிட்டே இருந்தது. அது என்ன மரம்னு தெரியல. நல்லா இருந்தது. கோவிலே வந்து மைண்ட் வந்து ஒரு ரிலாக்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் வர வழியில் நாங்கள் வந்து வடிவுடை, திருவுடை, கொடிவுடை 3 அம்மன் இருப்பாங்களே அந்த கோவிலுக்கு போயிருந்தோம். பட் வந்து நாங்கள் போன டைம் வந்து கொஞ்சம் லேட்டானால கோவில் வந்து மூடிட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோன்னா கோவிலுக்கு வெளியிலேயே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து கொஞ்சம் சாப்பாடு கொண்டு போயிருந்தோமா, சரின்னு சொல்லி அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு அப்புறம் வர வழியில் வந்து சொரக்கா சித்தர் தாத்தா வந்து இப்போ வந்து நிறைய பேர் கேள்விப்படுறோம்ல, அந்த கோவிலுக்கு போயிருந்தோம். நாங்கள் வந்து எதர்ச்சியாக தான் அந்த பக்கம் வந்துக்கிட்டே இருந்தோம். நந்தியம்பாக்கம் இந்த சைடில் இருக்கவங்களுக்காக தெரியும். மீஞ்சூர் நந்தியம்பாக்கம் அந்த வழியாக தான் நம்ம வந்து திருவெட்டியூர் வந்து ரீச் பண்ண முடியும். நந்தியம்பாக்கத்தில் வர வழியில் வந்து சும்மா அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டே வந்துட்டே இருந்தேன். அங்கே என்ன போடுதாங்க, சொரக்கா சித்தர் கோவில் போகும் வழி அப்படி போடுதாங்க. ஐயோ நம்ம சொரக்கா தாத்தா நம்ம போய் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம். இந்த சொரக்கா தாத்தாவோட கதையுமே வந்து எனக்கு வந்து நம்ம ஒன்று கேட்க கேட்க அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்லா இருக்கும். அந்த தாத்தாவோட மகிமையுமே வந்து ரொம்ப நிறைய இருக்குங்க. அப்புறம் சொரக்கா தாத்தாவையே பார்த்துட்டு அங்கேயே அந்த கோவிலில் வந்து யாருமே இல்லை. ஒரே ஒரு வயசான தாத்தா மட்டும் தான் இருந்தார். அவர் தான் வந்து கோவிலை வந்து மெயின்டைன் பண்ணுறாரு போல். அங்கேருந்து பார்த்துட்டு அப்படியே ஹாப்பியாக வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். இதுதாங்க அந்த பெரிய குளம். செம்ம பெருசாக இருந்ததுங்க. ஃபுல்லாக தாமரை தான். நல்லா இருந்தது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது கல்யாணம் ஆகாமல் இருந்தாலும், கல்யாணத்தில் வந்து தடை இருந்தாலும் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆனால் அந்த புண்ணியம் வந்து நம்மளுக்கு தாங்க வரும். நம்மளால் வந்து ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னா அந்த புண்ணியம் வந்து நம்மளுக்கு வருங்க. ஏன்னா கல்யாணன்றது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் இல்லை. அது வந்து நம்மளை வந்து தலைமுறையாக வந்து நம்மளை கொண்டு போகிற ஒரு விஷயம். அப்போ அந்த புண்ணியம் நம்மளுக்கு வர்றது நம்மளோட சந்ததிக்குமே வந்து நல்ல பலனை கொடுக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். மெயினாக வந்து இந்த கோவிலுக்கு நீங்கள் யாராவது போயிருக்கீங்களா சொல்லிவிட்டு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் நல்ல மழைங்க. நாங்கள் கிளம்பும்போது நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா ஜில் கிளைமேட் தான் அங்கேருந்து நாங்கள் கிளம்பியிருந்தோமே. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.